நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் நேயர்களே. இன்றைய முக்கிய செய்திகள் பல இருந்தாலும் மொக்கையான செய்திகளை முக்கியமான செய்திகளாக பார்க்கும் நேயர்களின் வாய்க்கு நொறுக்கு தீனி கிடைத்திருக்கிறது. இன்றைய சிறப்பு செய்தி, நடிகை அமுலியை காணவில்லை. இது பற்றிய கூடுதல் தகவல் அறிவதற்காக நமது ரிப்போர்ட்டர் அமுலி வீட்டு வாசலின் நாய்கள் ஜாக்கிரதை போர்டுகிட்ட உட்கார்ந்துங்கிறாரு. அவர்கிட்ட கேட்போம். சொல்லுங்க கோப்ரா, அமுலி வீட்டு வாசல் முன்னாடி நிலவரம் எப்படி இருக்கு? இப்ப பாத்தீங்கன்னா அமுலி மேடம் வீட்டு முன்னாடி தான் நாங்க இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு 8 ஆண்டிங்க 8 புள்ளி கோலம் போட்டு சண்டை போட்டுருக்காங்க. அது நம்மளுக்கு தேவையில்லாதது. ஸோ இப்போ அமுலி மேடம் வீட்டு முன்னாடி இங்க ரசிகர்கள் எல்லாம் முற்றுகையிட்டு இருக்காங்க. ஸோ அதுல இருந்து ஒரு ரசிகரை வர வச்சு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அந்த அமுலி மேடம் எப்படி போனாங்கன்றத அவர்கிட்ட விசாரிப்போம். வாங்க. நடா போயிருந்தா சார், அமுலி மேடம் காணணுன்னே வீட்டு வாசல் தேடி வாசல்லையா இருந்தா ஏதோ பெட்ரூம் வந்த மாதிரி இது நீ சரிக்காத பயமாகுது. அமுலி மேடம் காணோம். இதை பத்தி நீங்க என்ன சொல்ல போறீங்க? அதான் ஒண்ணு சார், மேடம் காணணும் ஒண்ணே கிட்ட இல்ல சார். கேமரா 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 மேல 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 ஆமா அவ்வளோதான். கேட்டா இப்படி பிடிக்கல எனக்கு. இது அழகா அமுலி மேடம்க்கு என்ன ஆச்சு சொல்லுங்க. அவங்க காண போய் 3 மணி நேரம் கூட மூசா ஆகல. இப்படியே அழகா தெளிவா வாங்க. அமுலி மேடம்க்கு என்ன ஆச்சு? ஆனா ஒண்ணு சார், அமுலி மேடம் ஆச்சு இங்க தீ குளிப்பேன் சார். நான் தீ குளிப்பேன் சார். உன் மூஞ்ச பார்த்தா தீபாவளி பொங்கல் குளிச்சிருப்பேன்னு சந்தேகமாகுது. நீ தீ குளிப்பியா? ஆறுமுகண்ணா அந்த பெட்ரோல் எடுத்து சார் 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 ஒரு வாட்டி குளிக்கிறா. சோப்பு சாப்பிட இல்ல சார். வா டேய் வா. இனிமே நான் உன்னை எங்குமே பார்க்க கூடாது, போயிடு. ரொம்ப எனக்கு சந்தேகமாகுது. நான் என்ன பண்ணுவோம், அமுலி மேடம் வீட்டு முன்னாடி இருக்க க்ரௌடை கவர் பண்ணுறதுக்கு அப்படியே கேமரா பேன் பண்ணுவோம். அப்போ கும்பலில் நின்று பண்ணுவேன் சார். ஒத்துக்கூடாது. அப்புறம் யாரா செலிபிரிட்டி சார்னா வந்தாங்கன்னா அவங்க கிட்ட பேசிட்டு இருப்போம். அப்போ உடனே ஃபோன் எடுத்துட்டு, நான் டிவியில் தெரியுதுண்ணா அக்கா வாங்கிட்ட சட்டை பாரு காலரில் சந்தனம் எதுவுமே இருக்கக்கூடாது. போடா. இப்போ பார்த்தீங்கன்னா நேயர்களே, அமுலி மேடத்தோட வீட்டு முன்னாடி தான் இருக்கும். ரசிகர்கிட்ட விசாரிச்சதை பார்த்தோன்னே நம்மளுக்கு எந்த செய்தியுமே கிடைக்கல. அதனால நம்ம இப்போ அமுலி மேடத்தோட சித்தி அதாவது மம்மி அவங்க கிட்ட போய் விசாரிப்போம். வாங்க. மேடம் மேடம் சார், பேட்டரி மாத்திடலாம் சார். மேடம் ஒரு 5 minutes டைம் கொடுத்தீங்கன்னா பேட்டரி மாத்தி வந்துருவோம். கேக் போலாம் சார். போலாமா மேடம்? போலாமா? ஏய் கேக்குக்கு போலாமா கேட்டேன். அந்த பொம்பளை சும்மா அழுதுனே இருக்குது. விடுங்க சார், கிராபிக்ஸ்ல பாத்துக்கலாம். சார் ராஜமௌலி நானி பார்த்து எடுக்கிறாரு, கிராபிக்ஸ்ல பாத்துக்கலாம். வெறும் ஆன் ஆஃப் அதான் உன் வேலை. வேலை போயிடும். மேடம் இப்போ நான் உங்ககிட்ட கேட்க போற கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, அமுலி மேடம் காணோம். இதை பத்தி நீங்க என்ன பேச போறீங்க? ஆக்சுவலி அமுலி கடைசியா அவரு கூட தான் விளையாடிட்டு இருந்தது. அவருனா யார் மேடம்? அதான் அமுலியோட டாடி. வாவ், சூப்பரான ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. அவருக்கு டாடி இருக்காரு. அவரை பத்தி ஏதாவது பேசுங்க. அவரு டாப் 10ல வர 10வது படம் மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. வேற ஏதாவது யூ நோ, அமுலி கடைசியா அவர் கூட தான் விளையாடிட்டு இருந்தது. இந்த அவரு யூ நோ தட்ஸ் a bug dog, my sweet dog. you know அந்த டாகுக்கு 4 லெக் உண்டு. அது மட்டும் இல்லாம அது லொல்லொல்னு கொலைக்கும். அமுலி எல்லா நாயும் லொல்லொல்லுன்னு தான் கொலைக்கும். முத்துமணி ரத்தினங்களும் கொட்டி எப்பா வரும். மூச்சு பிடிச்சி எஸ்பிபி மாதிரிலாம் பாடாது. ஓ நம்ம அதெல்லாம் வேண்டாம் மேடம். சீரியஸா பேசுவோம். அமுலி மேடத்துக்கு என்ன ஆச்சு? எதிரி யாருன்னா இருக்காங்களா? ஆக்சுவலி அமுலிக்கு டாலிவுட்ல எந்த எனிமியும் இல்ல. பட் கோலிவுட்ல தான் இந்த அசின், நமிதா, நமிதா, அசின் இப்படி எழுதி. அது மட்டும் இல்ல, இந்த சிங்கம் 2ல நடிச்சால யாவ்தாவா, பிரியாணியா குஸ்காவா, அனுஷ்கா மேல தான் சந்தேகமா இருக்கு. எல்லா ஹீரோயின் பேரையும் சொல்லிட்டாங்க சார். முடியா டப்பிங்ல பாத்துக்கலாம்.
மேடம் மேடம் சொல்லுடா. நான் ப்ரொஃபஷனலா கேட்கிறேன். மேடம் ஆறுமுகம் சூடாயிட்டான். சீடி போறதுக்குள்ள நம்ம போயிடணும். ஏய் வேலையா? இப்ப பிரியாணி பாத்தீங்கன்னா எடுத்துடா. அமுலி மேடத்தோட மம்மி கிட்ட கேட்ட கேள்வி எல்லாம் டம்மியா போனதால நம்ம அமுலி மேடம் நடிச்ச ஹீரோங்களை தான் போய் பார்க்க போறோம். சார் ஃபர்ஸ்ட் கிழிஞ்சது சார் போய் பாப்போம் சார். கிழிஞ்சனா என்னடா இது? சார் அவரு ஒரு டைரக்டர். அவரு தான் அமுலி மேடத்தை ஃபர்ஸ்ட். ஆறுமுகம் பப்ளிக் அப்படி போய் பேசலாம். சார் அவரு தான் அமுலி மேடத்தை ஃபர்ஸ்ட் படம் எடுத்தாருன்னு சொன்னேன். படம் தானே எடுத்தார், அதுக்கே இவ்வளோ பெரிய பாஸ் வைக்கிறீங்க. நானும் ஆப்பா. ஓகே, நான்லாம் அந்த ஆளை வந்து பார்க்க மாட்டேன். வேணா ஒன்று வர சொல்லி இப்படிக்கா வந்தோம். சார் அவரே வந்துட்டாரு. சார் வந்துட்டாப்புல. சார் வணக்கம் சார். என்ன டிவி? நான் கலர் டிவி, அவர் கவர்மெண்ட் டிவி. அமுலி மேடம் காணோம். அவங்கள பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அவங்களுக்கு அதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தெரியுமா? அதுதான் உங்களுக்கு லாஸ்ட் ஃபிலிம் தெரியுமா? வேணாம், அது நம்மளுக்கு வேண்டாம். உள்ள வருவோம். சீரியஸான மேட்டர். அமுலி மேடத்தை பற்றி பேசுங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துடுச்சு. நான் அவங்கள அப்படியே போனேன். அப்படியே அவங்க கிட்ட போனேன். கண்ணுக்கு ஜூம் வச்சேன் சார். ஏன் கட்ட வரல கண்டு தானே? அதுதான் கீழே இருக்கு. அப்போ மேலே இருந்தா நீ அதுக்கும் வைப்பேன். சார் டைம் ஆகுது சார். வேற ஆறுமுகம் டென்ஷன் ஆயிட்டான். சீரியஸாக பேசு. அமுலி மேடத்தை பற்றி உனக்கு என்னென்ன தெரியுமா எல்லா டீட்டெயிலும் சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு நாள் என் ஃபோன் ரிங் அடிச்சுட்டே இருந்துச்சா, ஆனா நான் அதை எடுக்கவே இல்லை. ஏன் உன் கையில் அவ்வளோ பிஸியாக வந்தது? கால் பண்ணது அமுலியா? ஃபோன் எடுக்காது நீயா? என்ன என்கிட்ட காண்டாவுற? வா மேட் வா. சார் விளையாடுனது போதும், மேட்ரு சொல்லுங்க. மேட்ரு ஆறுமுகம் புரியல சார். டைமிங்கில் காமெடி பண்ணிக்கிறாரு சார். சொல்லி கூட சிரிக்க மாட்டான் சார். அவன் அவ்வளோ மொக்கையாகுது சார். சார் பேசாம இவருக்கும் அமுலி மேடத்துக்கும் அப்படி இப்படின்னு நியூஸ்ல போட்டுக்கலாமா? டேய் அப்படிலாம் ஒண்ணும் போட்டுறாதீங்கடா. என் படத்துல நடிக்கிற எல்லா ஹீரோனியும் என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன்டா. மாட்டினாங்க. அப்போ அவங்க அம்மாவெல்லாம் எப்படி பார்க்குற? ஏய் நீ கிழிஞ்ச இல்ல ஆண்டிக்கு அலைஞ்ச. ஓ நம்ம பார்க்க கூடாது படா. ஏய் அங்க எங்க போற? ஜிமிஜி பண்ண காண்டாகிற ரிப்பிகா போ. சார் கோ இங்க கட் பண்றோம். ஸ்ட்ரெயிட்டா எங்கேயும் 30 மீட்டர் தான் ஓபன் பண்றோம். எங்களுக்கு தெரியும் மூடு. என்னப்பா லொகேஷன் சேஞ்ச் பண்ணு. சேஞ்ச் ஆயிடுவோப்பா. ஓம் ஓம் புவஸ்வஹ லக்ஷ்மவிதுல்வதேசம் அரியோ தேவன் பதீவனம் தியோ தேவோ பிரச்சோதயா. அதான் சார் அந்த லிரிக்ஸ் தானே இது? என்ன பரமா? பி பர்மா. சார் அமுலி மேடத்தை காணோம், அதை பத்தி பேசுங்க. பரமனை பார்த்து கேட்டுக்கலாம்ல. நம்ம சித்தனை பார்த்து கேட்டுக்கலாம்ல. நம்ம டும்கா பார்த்து கேட்டுக்கலாம்ல. ஏய் அவங்களாம் கேட்கணும்னு ஆசை, யாரும் இல்ல. நீ தாங்கிற மரியாதை பேசுனா. என்ன பார்த்து கேக்குறீங்கன்னா காரணம் இல்லாமையா? காரணம் இல்லாம கேக்குறாங்க. 6 மாசமா அந்த பொண்ணு பின்னாடி மாசமா சோக தூக்கி போட்டு நாடிக்கிற. அதை விட மன்னிச்சு விட்டுருவேன். ஒன்னெல்லாம் போனா போதுன்னு காஃபி ஷாப்புக்கு கூட்டின்னு போனா கோல்டு காஃபியா கோல்டு அதுன்னு அட்டுக்காமடி வச்சுக்கிறேன். அந்த பொண்ணு அன்னைக்கு காண்டானது இன்னும் என்கிட்ட பேசல. வேணாம் சார், அதெல்லாம் வேணாம். Actually, last 5 weeks, Amuli, no message, no calling, no internet. If she call means, I can't tell to you. You tell to him. Okay? Hey, what happened? இங்கிலீஷ் பேசுறது விட்ட ஈட்டுக்குச்சு. ஆறுமுகம் ஏன் எப்போ நிறுத்திட்டாரு? நீ பேசுங்க பேசு. I actually want Amuli, it's no message, no calling. If call and I tell to you. ஒன்று சொல்லிட்டா பையன் ஆறுமுகம் தண்டார்பேட்டை கார்பரேஷன் ஸ்கூல் 6வது தான் படிச்சான். அவ்வளோ அருமையாக இங்கிலீஷ் பேசுகிறான். அவன் எழுதினாலே 1-2 மிஸ்டேக் தான் வரும். ஆனால் நீ பேசும்போதே இவ்வளோ மிஸ்டேக் வெறுப்பாக போயிடு. I talk English, I talk English. ஓ சார் இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம சேட்டை ஹீரோ போய் பாப்போம் சார். வா. Har Mahadev, Jai Bolnath. ஏய் ஜெய் கிட்ட கேட்டோம், அவர் எதுவும் சொல்ல. மரியாதை நீ சொல்லு. என்ன பாஸ்? மாதாவரம் பைபாஸ். ஏய் கடைசியா நீ தான் அவங்க கூட சேட்டை பண்ணிக்கிற. ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ. பாஸ் சேட்டை பண்ணல பாஸ், சேட்டை படம் தான் பண்ணேன். படமா பண்ண? 18 வயசு மேல இருந்தா தான் உள்ள விடுவான்ற அந்த அளவுக்கு பண்ணிக்கிறேன். பாஸ் நானும் அப்படியும் எப்படி இதை புடி.
நீயும் அம்மளியும் எப்படின்னா இருங்க அதுனா இப்படி மருந்து போய் பாஸ் அம்பளிக்கு நான் ஷார்ட்ஸ் போட்டா ரொம்ப பிடிக்கும். போடாம போய்ப்பாரு. பேசக்கூடாதுங்க அதெல்லாம். ஆக்சுவலி அம்பளி வந்து நைஸ் கேர்ள், ஆறுமுகம் கியூட் ரொம்ப கேர்ள், காண்டாகுது. வா இட்ஸ் சார்மிங். சார் எனக்கு ஒரு ஐடியா சார். என்ன அமளி மேடம் சிங்கம் 2 படத்துல ஒரு ஐட்டம் டான்ஸ் பண்ணிருக்காங்க. அதை போய் பார்க்கலான்ற. டேய் சார் அது இல்ல சார், அதோட ஹீரோட்ட போய் நம்ம கேட்கலாம் சார். நான் வரலடா. சார் சார் ப்ளீஸ் சார் வாங்க டேய் சார். அவர் இப்படிலாம் பேசுவார். நான் வரலடா. சார் 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 ப்ளீஸ் சார். அவர் கத்துவாரா? நான் வரலடா. சார் ப்ளீஸ். நீ திருந்த மாட்ட, பட்டாதான் திருந்து வா. வா வர சொல்ல வர. இது சிங்கம் டான்ஸ், இது சிங்கம் டான்ஸ். இது பூலி டான்ஸ், இது ஸ்னேக்கு டான்ஸ், இது வெஸ்டர்ன் டான்ஸ், இது ஃபோக்கு டான்ஸ். எல்லா வெரைட்டி டான்ஸ் எங்களுக்கும் தெரியும். எல்லாருக்கும் வணக்கம். இதடா சொல்லியாக. டேய் இது நீ சொல்லியே ஆகணும். மேடம் காணோம், பேசு. அகரபுத்தில எழுத்தெல்லாம் பாதி பகவத் முகத்தை உலகளே அப்பா சொல்லியிருக்காரு. இது திருவள்ளுவர் தானே சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் சொல்றத படிச்சு அப்பா என்கிட்ட சொன்னாரு. இப்ப நான் உங்ககிட்ட ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவர் அப்பவே சொன்னாரு, நான் தான் கேட்காம போயிட்டேன். எனக்கு தேவைதான், எனக்கு தேவைதான், எனக்கு தேவைதான். பட்டாதான் திருந்து வந்தேன். வா. ஏய் ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, கண்ட விட்டு கண்டம் குறி வச்சு பாக்குற ஏவுகடா. பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? ஆடி சந்து விட்டு சந்து, பொந்து விட்டு பொந்து, முக்கு விட்டு ரோட்டா முட்டையும் சூனிய பொம்மை வச்சு சூனியம் பண்ற சூனியக்கார பசங்கடா. வெக்கவா வெக்கவா வெக்கவா. இங்க வா வா. ஆனா ஒன்னு சொல்றேன், நீ தப்பா நினைச்சுக்காது. நீ தப்பா கூட நினைச்சுக்க, எனக்கு பரவாயில்ல. எனக்கு ஒண்ணு புரியல, நான் சொல்லிடுறேன். சொல்லிட்டேன். பஞ்சு டைலாக்னா பட்டுன்னு பேசணும். 10 மார்க் கொஸ்டின் மாதிரி பக்கம் பக்கமா பேசக்கூடாது. நான் தான் இதடா சொல்லியாக. டேய் இன்னும் சொல்லியிருந்தாங்க நீ போ போடா. சார் எனக்கு ஒரே கேரா இது சார். உன் கேமரா தூக்கி கார்ல போடு, மாதிரி ஏதாவது சேனல் போலாம். வா.